இந்த கல்யாணத்துல பாணி கிரகணம் அப்படிங்கறதா முக்கியங்கிறதுனால அதை சொல்றாரு. இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்தவ பிரதீட்ச ஜெயினாம் பத்ரம் தே பாணிம் திருநீஸ்வ பாணினா அப்படிங்கிற அந்த பாணி கிரகணத்தை சொல்ற. கல்யாணம் ஆச்சு. லக்ஷ்மணர் என்னானார் அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே ராமர் பக்கத்துல இருந்தாதான் அவருக்கு சந்தோஷமா. ஒரு கல்யாணம் வச்சா ஒரு நாள் கல்யாணம், இவருக்கு அடுத்த நாள் கல்யாணம் வச்சிருந்தா கூட ராமருக்கு மாப்பிள்ளை தோழனாவது வந்திருப்பார், ராமர் பக்கத்திலே நிக்கலாம். அவர் அங்கிருந்து துடிச்சுட்டு இருக்கார். அவரா எப்ப இங்க கூப்பிடுவா, எப்ப இங்க வரலாம் துடிச்சுட்டு இருக்கிறான். ஜனகர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ராமர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், இவாழ்லாரையும் அங்க வர சொல்றதை தவிர அங்க இருந்து நகர மாட்டேங்கிறார். ராமர் பக்கத்திலே நிற்கிறார், ராமரே பார்த்துட்டு இருக்கிறான், அங்க இருந்து நகர மாட்டேங்கிறார். லக்ஷ்மணா இங்க வாங்கிறார், எல்லாரையும் அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுறதை தவிர இவர் எங்கேயும் நகர மாட்டேங்கிறார்.